அபிமான ஸ்ரீவாரி செராமிக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறோம். இன்னைக்கு நாம டைல்ஸ் பேசர்னா என்ன, அபாக்சினா என்ன, இந்த ரெண்டுமே எப்படி யூஸ் பண்ணுவாங்க அண்ட் இதோட அட்வான்டேஜஸ் என்ன, இதை பத்தி எல்லாமே இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த டைல்ஸ் பேசர்னா என்னன்னு பார்ப்போம். டைல்ஸ் ஸ்பேசர் அப்படிங்கிறது ஒரு சின்ன பிளாஸ்டிக் பார்ட். இது டைல்ஸோட கார்னர்ல ஃபிட் பண்ணி எல்லா டைல்ஸ்க்கும் நடுவுல ஈக்குவல் கேப் கொடுக்க ஹெல்ப் பண்ணுது. இந்த டைல்ஸ் ஸ்பேசரோட அளவு பார்த்தீங்கன்னா 2mm இருந்து 10mm வரைக்கும் அவைலபிளா இருக்குங்க. சரி, இப்போ டைல்ஸுக்கு நடுவுல ஸ்பேசர்ஸ் கொடுக்கறதுனால என்ன அட்வான்டேஜஸ்ன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், டைல்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டான அலைன்மெண்ட் அண்ட் லெவலிங்ல இருக்கும். செகண்ட், ஈக்குவலான கேப் கிடைக்கிறதுனால கிரவுட், அபாக்சி இதெல்லாம் போடும்போது ஒரு யூனிஃபார்மான பேட்டர்ன் அண்ட் அப்பியரன்ஸ் கிடைக்கும். அடுத்து, டைல்ஸ் எல்லாமே ஹீட்னால எக்ஸ்பேண்ட் ஆகும்போது ஸ்பேசஸ் வச்சு ஃபிட் பண்ணியிருக்கிற டைல்ஸ் எல்லாமே சிப் ஆகி உடையறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. அண்ட் அடுத்தது ரொம்ப முக்கியமானது, ஸ்பேசஸ் அண்ட் அபாக்சி ஃபிட் பண்ணியிருக்கிற டைல்ஸ் எல்லாமே வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும். ஸ்பேசஸோட அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்துட்டோம். இனி நம்ம அபாக்சினா என்னன்னு பார்ப்போம். அபாக்சி அப்படிங்கிறது ஒரு சிந்தட்டிக் கெமிக்கல் ரெசின். வழக்கமாக இதில் 2 மெட்டீரியல் இருக்கும். ஒன்று ரெசின், அதாவது பேஸ் மெட்டீரியல், இன்னொன்று ஹார்னர். இந்த 2 மெட்டீரியலையும் 2:1 ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான அபாக்சி பாண்டிங் கிடைக்கும். அண்ட் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுக்கு க்யூரிங்னு கூட சொல்லுவாங்க. இப்போது இந்த அபாக்சியோட அட்வான்டேஜஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இது 100% வாட்டர் ப்ரூஃப். இது பார்த்தீங்கன்னா கிச்சன், பாத்ரூம், ஸ்விம்மிங் பூல் இந்த மாதிரி டைல்ஸ் ஒட்டுற இடத்துலலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வாட்டர் லீக்கேஜையும் தடுக்கும். அண்ட் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அபாக்சி யூஸ் பண்ணியிருக்கிறதுனால டைல்ஸோட மெயின்டெனன்ஸும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த அபாக்சியை டைல்ஸ் ஸ்பேசரோட சேர்த்து எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், டைல்ஸ் ஒட்ட வேண்டிய ஏரியாவை க்ளீன் பண்ணி கரெக்டான லெவலிங்கில் வச்சுக்கணும். நெக்ஸ்ட், டைல்ஸ் பேஸ்ட் இல்லைன்னா சிமெண்ட் கலவை போட்டு டைல்ஸுக்கு நடுவில் ஸ்பேசர் வச்சு ஈக்குவலான கேப் கொடுத்து டைல்ஸை லே பண்ணணும். நெக்ஸ்ட், இந்த டைல்ஸ் பேஸ்ட் எல்லாம் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா மினிமம் 48 hours கழிச்சு ஸ்பேசர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அந்த கேப்ல அபாக்சியை ஃபில் பண்ணணும். அண்ட் மறந்துடாதீங்க, அபாக்சியை கரெக்டான ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி உடனே கேப்ல அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ண 24 hours கெட்டியாக மாறி ஒரு ஸ்மூத்தான ஃபினிஷிங்கும் ஸ்ட்ராங்கான பாண்டிங்கும் கொடுக்கும். இன்னொரு முக்கியமான அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைல்ஸ் ஸ்பேசர் அண்ட் அபாக்சி யூஸ் பண்ணும்போது ஈஸியாக ஒரு டைலாக இருந்தாலும் ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். இந்த டைல்ஸ் ஸ்பேசர் அண்ட் அபாக்சியை எப்படி எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை பற்றி வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.